ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ் சத்தத்தை உயர்த்தி நன்றி அப்பா. இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் அப்பா. எங்குமுடைய நாமத்தினால நாங்கள் கூடுகிறோமோ அங்கே நடுவில் நான் வாசம் பண்ணுவேன்னு நீங்கள் சொன்னீங்களே ராஜா. இந்த நாளில் நாங்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறோம், உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய மகிமை இந்த இடத்துல மூடி இருக்கிறதற்காக நன்றி ராஜ். இந்த மகிமை இந்த இடத்துல மூடி இருக்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. அன்று கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் பொழுதே அந்த ஆலயத்தில் கர்த்தருடைய மகிமை மூடினது போல இந்த காலை வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது, உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது ஆண்டவரே உயர்த்தப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மகிமை இந்த இடத்துல உலாவுகிறதற்காக நன்றி 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 ராஜ், நன்றி ராஜ். Thank you Jesus. Thank you Jesus. சத்தத்தை உயர்த்தி Thank you Lord, thank you Lord. உம்முடைய மகிமை இந்த இடத்துல மூடி இருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி நன்றி. இல்லை இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் நடுவில் உலாவுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறோம். தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு. சத்தத்தை உயர்த்தி சொல்லுமா? தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு. தேவனின் வல்ல தூதர்கள், தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும். தேவனின் வல்ல தூதர்கள், தேவனின் வல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு இருக்கிறேன். தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன்னம். உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. தேவ பிரசன்னமே இறங்கி ஷபலகதரபா ஷிதரல. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி மல்பிரஹா பலகதலா. இந்த நாளில் ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த நாளில் ஒரு விடுதலை. ஓ உம்முடைய பிரசன்னத்தில், உம்முடைய பிரசன்னத்தில் எல்லாம் பர்வதங்கள் உருகி போவதாக, உருகி போவதாக, உருகி போவதாக. ராகாதாலா ஷேகேதார் ரீகாதுடாபா ரீமல் பிரஹாசே வந்திடுவே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி. வானத்தின் அபிஷேகமே இன்று, வானத்தின் அபிஷேகமே, வானத்தின் அபிஷேகமே இன்று நிரம்பி. வானத்தின் அபிஷேகமே, வானத்தின் அபிஷேகமே இன்று நிரம்பி. தேவனின்
தேவனின் மகிமை, தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த மூடுதே. தேவனின் மகிமை நம்ம எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவ பிரசன் சத்தத்தை உயர்த்தி அந்த இடத்துல நீங்க ஆளுகை செய்யுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே நீங்க வேணும். ஆவியானவரே நீங்க எங்களுக்கு வேணும். ஆவியானவரே இது பலத்தினால முடியாது. ஆவியானவரே இது எங்க பராக்கிரமத்தினால முடியாது. ஆனா உம்முடைய ஆவியினாலே ஆகும். உம்முடைய ஆவியினாலே ஆகும். வந்திடுதே தேவ. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. வந்திடுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீண்டுமாக இயேசுவின் நாமத்தில் நாங்களை வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உற்சாகமா இருக்கிறீங்க? சத்தியத்தை அறிவீர்கள். சொல்லுங்க, சத்தியத்தை அறிவீர்கள். ஹல்லேலூயா. அந்த நாளில் நம்ம ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துகிறோம். சேர்ந்து அவருடைய பாடலை பாடி கூட நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்லா சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். சொல்லுமா, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயாவே. ஓ ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயாவே. ஓ ஹல்லேலூயாவே. வெற்றி தொனி அவருடைய சமூகத்துல, நீதிமான்களின் கூடாரத்துல. மீண்டும் சொல்லுமா, கரங்களை உயர்த்தி. ஓ ஹல்லேலூயாவே, 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 ஹல்லேலூயாவே. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். ஆனந்தம். மீண்டும் சொல்லுமா, விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். நல்ல சேர்ந்து கரங்களை தட்டி நான் உம்மை பாடி பாடி ஓ தினம் ஆடி ஆடி நான் உம்மை துதிப்பேன் சொல்லி சேர்ந்து பாடுமா. நான் பாடி பாடி மகிழ்வே தினமாடி. சொல்லுமா, நான் பாடி பாடி தினம் எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயாவே. ஓ ஹல்லேலூயாவே. நீதிமான்களின் கூடாரத்துல சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயாவே. ஓ ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயாவே, ஹல்லேலூயாவே. அவர் என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார். ஹல்லேலூயா.
சேர்ந்து சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்துமா? அவர் தேடி ஓடி என்னை, அவர் தேடி ஓடி என்னை தேற்றி அணைத்துக் கொண்டு என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார். புது கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மே, ஓ ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி, அவர் சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தன். கரங்களை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா, ஓ விடுதலை ஆகட்டும், விடுதலை ஆகட்டும், விடுதலை உண்டாகட்டும். பாடுபடுதே விடுதலை. ஓ ஹல்லேலூயா மே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லவர். ஓ ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா மே, ஓ ஹல்லேலூயா மே, ஹல்லேலூயா மே. சேர்ந்து சொல்லி நம்புமா? செங்கடலை கடந்து யோர்தானை, செங்கடலை கடந்து எரிகோவை சுற்றி சொல்லுங்க, எரிகோவை எக்காலம் எக்காலம் மோதி செய்தே, எக்காலம். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. விடுதலை அந்த நாள்ல உண்டாகட்டும், விடுதலை அந்த நாள்ல உண்டாகட்டும், உடைய பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும். எங்க இருந்து பார்த்து கொண்டிருந்தாலும் இந்த நாள்ல விடுதலை உண்டாகட்டும். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. விடு சொல்லுமா? ஓ ஹல்லேலூயா, விடுதலை விடுதலை உண்டாகட்டும்ப்பா, உடைய நாமத்துல விடுதலை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. வீட்டு சொல்லுமா? வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே, மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார், ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்பு. 118வது சங்கீதத்துல 15வது வசனத்திலே சொல்லியிருக்கிறது பாருங்க. நீதிமான்களுடைய கூடாரத்துல ரட்சிப்பின் வீர சத்தம். ஏனென்றால் கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சேர்த்து சொல்லி நாமத்தை உயர்த்துமா? நல்ல உச்சமா கரங்களை தட்டி
நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். நீதிமானின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர கர்த்தரின் வலதுகரம், ஓ வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும். மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் செய்கின்றது. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, ஓ மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. மரணத்தை வென்றாரே, ஓ மரணத்தை வென்றார். விடுதலை உண்டாகட்டப்பா, விடுதலை. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவரே, ஓ இயேசுவை மரித்தொருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தொருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரங்களை இதனால உயிர்ப்பிக்கிறார். வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே. ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவாம் என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று கல்லை கர்த்தன நாள்ல மூளைக்கல்லாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இது யாரால் ஆயிற்று? இது நம்முடைய கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லி சேர்ந்து பாடுமா? நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி. ஆகாதென்று தள்ளினார்கள் என்னை. உங்க சத்தத்தை உயர்த்தி, இதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. ஆகாதென்று தள்ளினார்கள் யாக்கினீர் மூளைக்கல்லாக. கர்த்தரின் செயலிதுவே கண்களுக்கு ஆச்சரியமாக. களி கூட்டு காரியத்தை வாய்க்க பண்ணுவா. களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோ, காரியத்தை வாய்க்க பண்ணுவா. வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை, ஓ மரணத்தை வென்றாரே. நமக்காக இந்த நாளில நாம் விடுதலை அடையும்படி, நான் சுகமாய் வாழும்படி, நான் செல்வந்தனாய் மாறும்படி நீ கரித்தரராய் தொங்கப்பட்டீராஜ். எனக்காக உடைய சிலுவையில சாபமாய் தொங்கினீரேன். சாபமான சிலுவையில எனக்காக சிந்தினீரேன். நான் சுகமாய் வாழும்படி, நாங்கள் சுகமாய் வாழும்படி. மரணத்தை வென்றார். அறிக்கை செய்க. மரண காட்டுகள் உடைகிறது, உடைகிறது, நாள்ல உடைகிறது. பாதாளத்தை வென்றாரே, ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். ராஜாதி ராஜாவா என்றென்றும் ஆளுகை செய்கின்றார். வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அது சொல்லுங்க. நீதிமானின் ரட்சிப்பின் கம்பீர கர்த்தரின் பராக்கிரமங்கள். நீதிமான்
ரட்சிப்பின் கம்பீர ஓ கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமங்கள் செய்யும் மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது மிகவும் உயர்ந்துள்ளது பராக்கிரமம் செய்கின்றது வெற்றி சிறந்தாரே இயேசு ஷகபா உடமலக்கபோ சிறந்தாரே இயேசு மரணத்தை வென்றாரே மரணத்தை வென்றாரே பாதாளத்தை வென்றாரே. Thank you Lord. பாதாளத்தை வென்றாரே. ஹல்லேலூயா. நமக்காக அவர் மரணத்தை வென்றார். ஹல்லேலூயா. அவருடைய இரத்தத்தினால தான் நாம் விடுதலையாக்க முடியும். ஆமென். சகல பாவங்களையும் அவருடைய இரத்தத்தினால நம்மளை கழுவினார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அப்படி இருக்கிற இடத்துல இருந்து எழுந்திருந்து ஆண்டவருடைய நாமத்தை நம்ம தொடர்ந்து உயர்த்த போகிறோம். இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே இரத்தத்தினாலே கழுவப்பட்டே இரத்தத்தினாலே இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே இரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே மீட்கப்பட்டே மீட்கப்பட்டே திருரத்தத்தால் அழகையின் பிடியே ஓ மீட்கப்பட்டே திருரத்தத்தால் அழகையின் ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ஓ ரத்தம் ஜெயம் இயேசு ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டே ரத்தத்தினாலே கழுவப்பட்டே பரிசுத்தமாக்கப்பட்டே. என்னை படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. சிந்தப்பட்ட திரு ரத்தத்தினால ஒரு பாவம் செய்யாத ஒரு மகனை போல என்னை பார்த்து இந்த உலகம் எப்படி வேணா நம்மளை பார்க்கலாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை பாவம் செய்யாத ஒரு பிள்ளையாய் பார்க்கிறார். நல்லா சேர்த்து கரங்களை தட்டி படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார். சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஓ ரத்தம் ஜெயம் ரத்தம் விடுதலை. இந்த நாள்ல ஒரு விடுதலை குமாரன் விடுதலை ஆக்கினார். மெய்யான விடுதலை மெய்யான விடுதலை. கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டே ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டே. என் சார்பில் நான் தேவனை நோக்கி கூப்பிடுகிறத தொடர்ந்து கூப்பிடுகிற ரத்தம். ஹல்லேலூயா. நான் சொல்லி அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடுமா?
ஏற்ற சமயத்தில் கிருபாசன தந்தைக்கு ஓ அருள் நிறைந்த இறை தைரியமாய் வர உதவி செய்தவரே, ஓ அருள் நிறைந்த இறை துணிவுடன் நானும் செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் விடு சொல்லுமா, ஓ ரத்தம் ஜெயம், ஓ ரத்தம் ஜெயம். குமாரன் விடுதலை ஆக்கினான், மெய்யான விடுதலை, மெய்யான விடுதலை. ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கி மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன். ரத்தத்தால் அழகை மீட்கப்பட்டேன், ரத்தத்தால் அழகை. கரங்களை உயர்த்தி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். விடுதலை, விடுதலை உண்டாகட்டும் ராஜ்யம். எல்லா சாப கட்டுகள் உடையட்டும் நன்றாக இயேசுவின் நாமத்தில், நன்றாக இயேசுவின் நாமத்தில் உடையட்டும். உடைவதா, உடைவதா. எல்லாம் மலை போல இருக்கிற, மலை போல இருக்கிற எல்லா காரியங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக உடைவதா, உடைவதாக. ரத்தம், ஓ நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் நெருங்காது சாத்தா. பாசமாய் சிலுவையில் பாவத்தை வென்று விட்டார் இயேசு. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும் தீண்டா. சொல்லுமா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீண்டும். தேவனை ஒளியும், தேவனை ஒளியும் நீக்குமானா யாருக்கு அஞ்சிடுவே, தேவனை ஒளியும் நீக்குமானா யாருக்கு. அவரே என் வாழ்வின், அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு, அவரே என் வாழ்வின். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எல்லா போரின் வல்லமைகள், எஸ்தபேலின் வல்லமைகள், எஸ்தபேலின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும், அழிக்கப்படுவதா. இரத்த கோட்டைக்குள்ளே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து. விடுதலை உண்டாகட்டும் ராஜா, விடுதலை உண்டாகட்டும். எல்லா குற்ற உணர்ச்சி, குற்ற உணர்ச்சி வெளியேறுவதா, வெளியேறட்டும், வெளியேறட்டும். பிள்ளைகளை மனமடிவாக்குற காரியங்கள் வெளியேறட்டும், வெளியேறட்டும், வெளியேறட்டும். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீட்கப்பட்டே திருரத்தத்தால் அழகை பிடி நின்று, மீட்கப்பட்டே திருரத்தத்தால். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். மகாபா ஷேபாரா சீதாலாரா ஷேகேலாதாலாகாபா ஷிப்ராஹாபாலாகாபா ஷிப்ராஹாதுலாலாகாபா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord.
நன்றி அப்பா, நன்றி. சத்தத்தை உயர்த்தி உடைய பிரசன்னம் இந்த இடத்துல பலமா இருக்கிறதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் துதிகளில் நீர் வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி. எங்கள் துதிகளில் நீர் வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி. ஓ மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் இந்த நாளில் நீர் எங்கள் நடுவில் உலாவுகிறதற்காக நன்றி. எங்களுடைய நாமத்தினாலே கூடுகிறீர்களோ, எங்களுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுகிறீர்களோ, நான் அங்கே வாசம் பண்ணுவேன்னு நீ சொன்னீரே. சத்தத்தை உயர்த்தி, ஓ அந்நிய பாஷை சத்தத்தை உயர்த்தி, வரங்களை பெற்றவர்கள் சத்தத்தை உயர்த்தி, ரே லா ஹா தா லா ஷீக்ரா ஏல் ரே ஹா தூடா பா ஹா தாலா. இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே இது ஆகும். இது உம்முடைய ஆவியினாலே ஆகும். செருபாவேலை நீ கொண்டு அவன் கையை கொண்டே அந்த ஆலயத்தை கட்டி முடித்தவர். இது பலத்தினாலும் அல்ல, இது பராக்கிரமத்தினாலும் அல்ல, உம்முடைய ஆவியினாலே. எல்லாம் மலைகள், எல்லாம் பெரிய பர்வதங்கள் செருபாவேலுக்கு முன்பதாக சமபூமி, சமபூமி. நீங்க துதிங்க, நீங்கள் ஆவியானவரும், நீங்கள் ஆவியானவரும். இந்த காலை வேளை துதிக்கும் பொழுதே நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத வல்லமை, நீங்கள் நேரில் துதிக்கும் பொழுதே அந்த பொல்லாத வல்லமை, உங்களோடு போராடி இருக்கிற அந்த பொல்லாத வல்லமை அது அழிக்கப்படுகிறது. என் தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக அது அழிக்கப்படுகிறது. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதையா. ரெண்டு கரங்களை உயர்த்தி பிரசன்னா பிரசன்னா. உடைய மகிமையான வல்லமை உடையவர், மகிமையானவைகளை செய்கிறவரே, உடைய பிரசன்னத்தினால எல்லாமே ஆகுமே ராஜ், எல்லாமே ஆகுமே. நீ கொஞ்சத்தை கொண்டாகிடும், அநேகத்தை கொண்டாகிடும், ரட்சிக்க உமக்கு தடையில்லை. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், ஆ பிரசன்னம் பிரசன்னம். உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா, உம்மன் கொண்டு மாறாதையா மாறாதையா, உம்மன் கொண்டு உலகமெல்லாம் உலகமெல்லாம் மாயையா, உலகமெல்லாம் மாயையா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ராஜாவின் பிரசன்னம், இது மகாராஜாவினுடைய நகரம், இது மகாராஜாவினுடைய நகரம். ஓ அழுகையோடும் விண்ணப்பங்களோடு வருவார்கள். நான் அவர்களுக்கு செவி கொடுத்து நான் அவர்களுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன். அழுகையோடும் விண்ணப்பத்தோடும் வருவார்கள். ஆனால் நான் என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன், நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஓ ராலாகா பலவா ஏகாதர மலகவா. கரங்களை உயர்த்தி ஆஹா லேலுயா, ஆஹா லேலுயா.
இந்த நாளில் நாங்கள் உயர்த்துகிறோம். வார்த்தையானவரை உயர்த்துகிறோம். வார்த்தையானவரை உயர்த்துகிறோம். வார்த்தையானவரை உயர்த்துகிறோம். சகல சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். உடைய வார்த்தையை உயர்த்துகிறோம். உடைய வார்த்தையை உயர்த்துகிறோம். நாங்கள் அல்ல, இதே பெரியவர், மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர். ஓ, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனால ஒரு மதிலை தாண்டுவேன். உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஓ, உயரத்திலிருந்து உடைய கரத்தை நீட்டி ஜல பிரவாகத்தை தூக்கி எடுத்தவரே, தூக்கி எடுத்தவரே. ஓ, அல்லேலூயா. மரணத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர். ஓ, வானம் பூமி ஒளிந்து வார்த்தைகள் வாழ்க்கை அழிந்து விசுவாசி என்றென்றும். வானம் பூமியும் வார்த்தைகள். நீர் மாறாதவர் ராஜ். எவ்வளவு பேர் மாறினாலும் நீர் மாறாதவர். நீ சொன்னதை செய்கிறவர். விசுவாசி என்றென்றும் நீலை. கரங்களை உயர்த்தி தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினி. பட்சிக்கிற அக்கினி. எல்லாம் பொல்லாத வல்லமைகள், பொல்லாத வல்லமைகள் நசனாக இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் அறுகொண்டு போகுது சொன்னேன். சங்கீதம் 9 நான் பேசுகிறேன். சமூகத்தில் சத்துருக்கள் சிதறப்படுவார்கள். சிதறப்படுவதா, சிதறப்படுவதா. ஓ லா காத்தா லா காஷே ஏ காத்தா லா காபா ரீ காத்தா ஷடா லாதா லாலா ரீ. நல்ல வாய்களை திறந்து ஏ காத்தா விடுதலையோடு, விடுதலையோடு, முழு நிச்சயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு. ஆஹா சத்துருக்கள் சிதறப்படுகிறதற்காக நன்றி அப்பா. சங்கீதம் 9 உடைய சமூகத்தில் சத்துருக்கள் சிதறப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறது. சத்துருக்கள் சிதறப்பட்டதற்காக நன்றி. இனி கெர்ச்சிக்க முடியாது. ஏனென்றால் யூதர் ராஜசிங்கமாய் எங்களுக்குள்ள இருக்கிறீர். இதோ உலகத்தை இருப்பவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிறவன் பெரியவர், பெரியவர், பெரியவர் ராஜ், பெரியவர். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜ். ஒவ்வொரு பகுதிகள் நீங்க அசைவாடுங்க ராஜ். எல்லா கன மகிமை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் ஒன்றுமே இல்லை ராஜ். நீங்க தான் எல்லாவற்றிற்கும் காரணம். நீங்க தான் எங்களை உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. இது கிரியைகளினால அல்ல ராஜா, இது கிருபையினால உண்டானது ராஜ். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரத்தை போல நீங்க வளரணும். ஒரு மரம் ஃபுல்லா வளர்ந்து அது கனி கொடுக்கிறதுக்கு கனியும் பூவும் சீக்கிரமா வந்துடலாம். ஆனா அதனுடைய முழுமையான வளர்ச்சிக்கு 20-25 வருஷம். எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த அழகான மரத்தை பாருங்க. இது இவ்வளவாக வளர்ந்து வருவதற்கு சில வருடங்கள் ஆயிருக்கும். ஒரு மரம் நல்லா வளர்றதுக்கு 20-25 வருஷம். ஆனா இந்த கர்வாலி மரம்னு ஒன்று இருக்கு பாருங்க, ஓக் ட்ரீ. அது நல்லா வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. ஒவ்வொரு வருஷமும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா. நல்லா வளர்ந்த அந்த கர்வாலி மரம், ஓக் ட்ரீ, இட் கேன் ஈவன் கோ டு த ஹைட் ஆஃப் 100 feet. 100 அடி அளவுக்கு அது உயர்றதுக்கு அவ்வளோ பெரிய மரம்.
இந்த மரத்தினுடைய அந்த வுட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஓக் வுட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வுட்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மரத்திலிருந்து எடுக்கப்படுற அந்த மெடிசினல் வேல்யூ ஆஃப் திஸ் ஓக் ட்ரீ இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல். அன்பானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் கூட இன்னைக்கு ஒரு சின்ன செடி மாதிரி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க மரத்தை மாதிரி வளர போறீங்களா. ஒரு மரம் பூமியில ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு சொன்னா அது பல கஷ்டங்களை சந்திச்சாதான் ஸ்ட்ராங் ஆக முடியும். புயல் வரும், மழை வரும், காற்று வீசும், மரம் ஆடும். ஆனா அந்த மரம் எவ்வளவுக்கு எவ்வளவு இதெல்லாம் சந்திக்குதோ அது ஸ்ட்ராங் ஆயிட்டே வரும். இந்த ஓக் ட்ரீல இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னா, இது சாதாரணமான கனியில் அகான் என்று சொல்லப்படுகிற இந்த பாருங்க, இந்த அழகான இந்த கானை இந்த ஓக் ட்ரீ ஒரு 20-25 சம்டைம்ஸ் ஈவன் 40 வருஷத்துக்கு அப்புறமா இந்த கானை கொடுக்குமா. இது ரொம்ப விலையேற பெற்றது. இந்த ஓக் ட்ரீ பைபிளில் போட்டிருக்குது, கர்வாலி மரம்னு சொல்லி. இட் இஸ் மென்ஷன்ட் இன் த பைபிள். திஸ் ஓக் ட்ரீ God uses it as a metaphor for a blessing. ஆண்டவர் இதை ஒரு ஓமையாக ஏசாயா 61:3 நீங்கள் நீதியின் விருட்சங்கள் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, They will be called oaks of righteousness, a planting of the Lord for the display of his splendor. I want to speak to you today that God is going to bless you as a tree. வளர்றதுக்கு டைம் ஆகுதேன்னு சொல்லி சோர்ந்து போயிடாதீங்க. இந்த ஓக் ட்ரீ சரியான விதத்தில் அது வளர்ந்தால் 1000 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ முடியுமா? 1000 வருஷம். அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன், உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு கர்வாலி மரமா 1000 வருஷத்துக்கு பலன் கொடுக்கிற தலைமுறையாய் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு என்னன்னு சொன்னா, நம்ம ரொம்ப நாள் நின்று கனி கொடுக்கிற மரங்களா இருக்கணும். நீடிய வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு தரணும். நீங்க செய்யற தொழிலை ஆண்டவர் இந்த மரத்தை போல பெருக பண்ணுவாராக. உங்க குடும்பத்தை இந்த மரத்தை போல தழைக்க பண்ணுவாராக. உங்களுடைய வியாபாரத்தை இந்த மரத்தை போல நீடிய நாளா கனி கொடுக்கிற ஒரு மரமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதமான வளர்ச்சியின் நாளா இருக்கட்டும். இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு வளர்ச்சியின் ஆண்டாக இருக்கட்டும். இந்த வாரம், இந்த மாதம் நீங்கள் வளருவீர்களாக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a wonderful day. அன்பானவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு விசேஷமான ஒரு செய்தியை கொடுக்க கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு கொடுத்து இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். This is a very specific and a very special message for some of you who are going through some problems. நல்ல கவனிங்க. பல நேரங்களிலே நாம் நம்முடைய பிரச்சனைகளை சந்திக்கும் போது ஆண்டவர் நம்மை கைவிட்டு விட்டார் அல்லது ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் உண்மையிலே நாம் தேவனுடைய சில சோதனைகளின் நடுவில் நடக்கும்போது ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? புகழ்பெற்ற சங்கீதம் 23 5-6 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 23:5-6. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அன்பானவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதற்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறார்? எதற்காக தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார்? முதல்ல நம்ம யோசிப்போம். அதுல ஆரம்பிக்கும் போதே அவர் சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்படியானால் சங்கீதக்காரனாகிய தாவீதை சுற்றிலும் சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள். The presence of your enemies does not mean the absence of God. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்களுடைய எதிராளிகளை பார்த்து தேவ பிரசன்னம் உங்களை விட்டு விலகிவிட்டது அல்லது கர்த்தர் உங்களை கைவிட்டு விட்டார் என்று யோசிக்காதீர்கள்.
உங்களுக்கு இருக்கிற அந்த வியாதி, உங்களுக்கு விரோதமாய் வந்த அந்த பொல்லாத மனிதர், உங்களுக்கு விரோதமாய் இன்னைக்கு எழும்பி இருக்கிற அந்த கடன் பிரச்சனை, இது எல்லாமே உங்களை தாழ்த்துவதற்காக அல்ல, தேவ நாமத்தை உயர்த்துவதற்காக. முதல்ல உங்களை நொந்துக்கிறத நிறுத்தி கொள்ளுங்க. எனக்கு எல்லாமே இப்படிதான் தவறா நடக்குது, எனக்கு எல்லாமே தப்பாவே நடக்குது, என்னுடைய வாழ்க்கையில எல்லாமே கோணலாவே இருக்குது. நீங்க புலம்புறதை நிறுத்துங்க. திஸ் ப்ராப்ளம் இஸ் நாட் டு பிரிங் நெகட்டிவிட்டி, இட்ஸ் நாட் டு புஷ் யூ டவுன். உங்களை கீழே தள்ளுறதுக்காக அல்ல, உங்களை மேல தள்ளுறதுக்காக. இவர் சொல்றார், என் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்படின்னா என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் வெட்கப்பட்டு போவேன்னு சொல்லல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் ரொம்ப வேதனையாயிட்டேன்னு சொல்லல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நான் தோல்வி அடைந்தேன் என்று சொல்லவில்லை. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு என்ன செய்தீர்? கையை உயர்த்தி ஆமென் சொல்றீங்களா? It is not about the presence of your enemies, it is about the presence of what God's presence can do. தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில இந்த சத்துருக்களுக்கு முன்பாக என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது? சத்ரு உங்களை கீழே தள்ள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு அபிஷேகத்தை ஆயத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். புரிந்தவங்க யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, அன்பானதுடைய பிள்ளைகளே, சத்துருக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வேலை என்ன? உங்களுக்கு அபிஷேகத்தை பெருக வைக்கிறது. காரணம், உங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனையை தாண்டணும்னா உங்களுக்கு தேவை அபிஷேகம், உங்களுக்கு தேவை சொல்யூஷன் இல்ல. யூ நீட் அனாயிண்டிங் ஆஃப் காட். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? இந்த பெர்ஸ்பெக்டிவ், இந்த மனநிலை உங்களுக்குள்ள இன்னைக்கு வருவதாக. யாராவது இந்த நாளில ரொம்ப சோர்ந்து போயிருந்தீங்கன்னா, இப்போ நீங்க எழும்பி கொஞ்சம் சேர்ல இருந்து அப்படி எழும்பி நில்லுங்க பாப்போம். எஸ், நான் தீர்க்க தரிசனமா உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் திருவுளம் பற்றி இருக்கிறார். இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் எனிமீஸ், உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக, என் சத்துருக்களுக்கு முன்பாக, இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை எனிமீஸ். இன்னைக்கு உங்களுக்கு என்ன சத்துருன்னு தெரியல. சில வேளையில ஒரு மனிதனுடைய சொந்த சத்துருக்கள் அவன் வீட்டார்தானே என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு சொந்த சத்துரு அவன் வீட்டார் தானே என்று மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலையும், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலையும் நீங்க வாசிக்க முடியும். ஒரு மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. Sometimes our own family becomes our enemy. அப்படி இருக்கும்போது என் குடும்பத்தை அழிங்க ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? என் கணவரை நீங்க அழிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்ல முடியுமா? அப்படி நம்ம ஜெபிக்க முடியாதே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மீகா 7:6, மகன் தகப்பனை கனவீனப்படுத்துகிறான், மகள் தன் தாய்க்கு விரோதமாகவும் மருமகள் தன் மாமிக்கு விரோதமாகவும் எழும்புகிறார்கள். பாருங்க, மீகா தீர்க்கதரிசி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்கிறார். அந்த காலத்திலேயே மாமியார் மருமகள் சண்டை இருந்திருக்குது. பாருங்க, மாமிக்கு விரோதமாய் மருமகள் வருகிறாராம். சொல்லிட்டு தான் சொல்றார், மனுஷனுடைய சத்துருக்கள் அவன் வீட்டார் தானே. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்களை கனவீனப்படுத்துகிறார்களா? உங்க பிள்ளைகள் உங்களை பார்த்து ஏன் என்ன பெத்தன்னு கேக்குறாங்களா? ஏன் எனக்கு சொத்து சேர்த்து வைக்கல? மத்தவங்க எல்லாம் பாருங்க எவ்வளோ பணக்காரங்களா இருக்கிறாங்க, நீங்க ஏன் இப்படி பிச்சைக்காரங்களா இருக்கிறீங்கன்னு ஏன் உங்ககிட்ட காசு இல்லைன்னு உங்களை அவமானப்படுத்துறாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், அவங்கள பார்க்காதீங்க. அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களை அவங்க திட்டுறாங்களோ அவமானப்படுத்துறாங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. அன்பு தேவ பிள்ளைகளே, சில வேளைகளில
சத்துருக்கள் எழும்பும் போது உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். நான் உணர்வு பூர்வமா சொல்றேன், அனுபவபூர்வமாகவும் சொல்லுகிறேன். உணர்வு பூர்வமாகவும் அனுபவபூர்வமாகவும் சொல்லுகிறேன். ஷிமேயி என்கிற மனுஷன் இருக்கிறான். அந்த ஷிமேயி என்ன பண்ணுகிறாரு, அப்சலோம் நிமித்தமாக தாவீது கால்நடையாக எருசலேமை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கும் போது இந்த ஷிமேயி என்கிற இந்த மனுஷன் அவன் மண்ணை தூக்கி அவன் தாவீதின் மேல் போட்டு அவனை சபிக்கிறான். யார் இந்த ஷிமேயி? சவுலுடைய குடும்பத்தாரில் ஒருவன். 2 சாமுவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் போது, அப்படியே தாவீதும் அவன் மனுஷரும் வழியே நடந்து போனார்கள். சீமேயும் மலையின் பக்கத்திலே அவனுக்கு எதிராக நடந்து தூஷித்து அவனுக்கு எதிராக கற்களை எறிந்து மண்ணை தூற்றிக்கொண்டே வந்தான். அப்பொழுது தாவீதோடு இருந்த அவருடைய மெய்க்காவலாளர்களாகிய அபிஷாய், செரியாவின் குமாரராகிய அவர்கள் கேட்கிறார்கள், அந்த செத்த நாய் ஆண்டவனை, அதாவது என்னுடைய ராஜாவை தூஷிப்பானே, நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமா? சில நேரத்துல நம்ம கூட இருக்கிறவங்களை நம்ம ஏத்தி விடுவாங்க, பாத்திருக்கீங்களா? அண்ணா எப்படின்னா உங்களுக்கு விரோதமா அவன் அப்படி பேசலாம், எப்படின்னா அவர் அந்த பெரிய ஊழியக்காரர் உங்களை இப்படி கண்டம் பண்ணலாம். அவங்க நமக்கு வைராக்கியம் பாராட்டுற மாதிரி நம்ம கிட்ட கேட்பாங்க. நம்ம ஏதாவது அதை அவங்க சொல்றத கேட்டு ரியாக்ட் பண்ணணும், நம்ம 4 வார்த்தையை சொல்லணும், அதை தூக்கி இன்டர்நெட்ல போட்டு வைரல் ஆக்கி விடணும். இந்த பெரிய ஊழியக்காரருக்கும் இந்த சின்ன பையனுக்கும் ஒரு சண்டை, இந்த சின்ன பையன் என்ன பேசிட்டான் பாத்தீங்களா? இதெல்லாம் வேண்டாத வேலை. தாவீது கிட்ட கூட இருக்கிற அந்த செரியாவின் குமாரராகிய அபிஷாய் அவர் கேட்கிறார், தாவீது ராஜாவே, நான் அந்த ஷிமேய அவன் தலைய அவன் உடம்புல இல்லாதபடி நான் தரித்து போடட்டுமா? உங்ககிட்டயும் சொல்லுவாங்க, உன் புருஷன் உன்னை ரொம்ப கேவலமா நடத்துறாரு, நீ ஏன் உன் புருஷனோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற, பேசாம டிவோர்ஸ் கொடுத்துட வேண்டியதுதானே, உன் பிள்ளைங்க மேல கேஸ போடு, உன் மனைவியை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, அவதான் உனக்கு அடங்க மாட்டேன்றாளே. ஒருவனுடைய சத்துருக்கள் அவனை ஆயுதம் வைத்து அடிக்க வேண்டாம், தவறான ஆலோசனை கொடுத்தாலே அவன் வாழ்க்கையை அழிச்சிடலாம். பாருங்க, இந்த ராஜாவாகிய தாவீது ரத்த பழிகளுக்கு அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தார். ஊரியாவுடைய காரியத்தை தவிர மற்ற எந்த காரியத்திலையும் சவுல் ராஜா மேல கை வைக்கிறதுக்கு அவர் பயந்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல் என் கைகளை நான் எப்படி வைப்பேன்? அப்போ இந்த ஷிமேய அபிஷாய் அழிக்க கேட்கும் போது தாவீது என்ன பதில் சொன்னார்ன்றத நோட் பண்ணிக்கொள்ளுங்க. செரியாவின் குமாரரே, எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். பாருங்க, அவர் எப்படி எடுத்துக்கிறாரு. கர்த்தர் அனுமதிக்காம அவன் இப்படி பேச போக மாட்டான். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார் என்றான். என்னை கேட்கத்தக்கவன் யார்? ஏன் இப்படி செய்கிறாய் என்று சொல்றதுக்கு யார் அப்படி? இதோ கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராணனை வாங்க தேடும் போது இந்த பென்யமீன் எத்தனை அதிகமாய் செய்வான். ஒரு விசேஷமான ஒரு ரெவலேஷன் அவர் இப்ப சொல்றார் பாருங்க. அவன் தூஷிக்கட்டும், அவன் செய்ய கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டு இருக்கிறான். உங்களை விரோதமாய் எழும்புகிற மனிதர்கள் அது தேவனால் அனுமதிக்கப்பட்ட சோதனைகள். அவரை தாண்டி எதுவும் உங்ககிட்ட வராதுங்க. உங்களுக்கு ஒரு டெஸ்ட ஒரு டீச்சர் வைக்கிறாங்கன்னா அந்த டீச்சர் தான் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணாங்க. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? பக்கத்து ஸ்கூல்ல இருக்கிற யாரும் பக்கத்து கிளாஸ்ல இருக்கிற டீச்சர்
உங்களுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. யார் சொல்லி கொடுத்தாங்களோ அவங்க தான் பேப்பரையே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்படியானால் இந்த சூழ்நிலையை கர்த்தர் அனுமதித்தார். இதை அவர் புரிந்து கொள்கிறார். உங்க சத்துருக்களை பார்க்கும் போது நீங்க ஒன்னு புரிந்து கொள்ள வேண்டும், இந்த டெஸ்ட் கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். அவருக்கு தெரியாம இந்த டெஸ்ட் உங்ககிட்ட வரல. கர்த்தர் அவனுக்கு இந்த மாதிரி கட்டளையிட்டு இருக்கிறார். சரி, இப்ப இவருடைய ஆட்டிடியூட பாருங்க. அந்த டெஸ்டை இவர் எப்படி எடுத்துக்கிறாருன்னு சொல்லி அந்த மனநிலை தாங்க முக்கியம். ஹவு ஆர் யூ சீயிங் த டெஸ்ட்? இன்னைக்கு இந்த மன மாற்றம் உங்களுக்குள்ள வர வேண்டும். இந்த டெஸ்ட்ல என் மேல இன்னும் கிருபை, இன்னும் அபிஷேகம், இன்னும் வல்லமை, இன்னும் வரங்கள் செயல்பட போகிறது. 2 சாமுவேல் 16 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்கலாமா? ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, ஒருவேளை கர்த்தர் என் சிறுமையை பார்த்து, இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக, இந்த நாளில் அவன் என்னை நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? இந்த நாளில் இந்த நிந்தனைகளுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். எனக்கு நன்மையை சரி கட்டுவார். He was able to say, instead of all that they are using bad words, எனக்கு விரோதமா அவங்க பேசின அந்த கெட்ட வார்த்தை, எனக்கு விரோதமா அவங்க பயன்படுத்தின அந்த பொல்லாத வார்த்தைகள், அவமானப்படுத்துகிற வார்த்தைகள், கேவலமான வார்த்தைகள், நிந்தனைகள், என்னை கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தினது, என் பேர்ல கேச போட்டது, என்னை இழுத்தடிச்சது, இதையெல்லாம் பார்த்து என் எதிரிகள் அழிவார்கள் என்று சொல்லவில்லை. இதுக்கு பதிலா கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். நீங்கள் எதிராளிகளுக்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்கள். You are anointed amidst antagonistic people. இன்றைக்கும் அதே கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். அதே கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க வாழ்வில ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். கர்த்தருடைய கரம் அதை செய்து முடிக்க போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நான் கேட்டதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அந்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டும். எத்தனை பேர் நீங்க அந்த ஜெபத்தை ஏறெடுக்க போறீங்க? அந்த நிந்தனைகளுக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டும்னு கேட்டு பாருங்க. இதைதான் சங்கீதக்காரனாகிய தாவீது கிட்ட கர்த்தர் சொல்றார். என் சத்துருக்களுக்கு முன்பாக இவர் என்ன பார்க்கிறாருன்னா, தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் எனக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களுடைய பாத்திரங்கள் வற்றி போகட்டும் என்று ஜெபிக்கவில்லை, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் கேட்டார். இன்னைக்கு உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு கர்த்தர் வெற்றி தரணும்னா, அவங்களுடைய அழிவுல உங்களுக்கு வெற்றி இல்ல, உங்களை இன்னும் அவங்க கீழே நீங்க போயிருவீங்கன்னு எதிர்பார்க்கறாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களால யோசித்து பார்க்க முடியாத அளவு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எனக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுத்தது அருமையான டாக்டர் பால் தினகரன் அண்ணன். நான் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி காரியங்கள் நடந்த போது நான் ஜெபிக்கும் போது அவர் சொன்னார், எங்களுடைய ஊழியத்துக்கு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ எங்களை பத்தி பேசுறாங்க, ஆனா அதை நாங்க கண்டுக்கிறதே இல்லை. நாங்க அதே தான் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அவர்கள் எங்களை நிந்தித்த நிந்தனைகளுக்கு பதிலாக இப்படிதான் டிஜிஎஸ் அங்கிள் ஜெபிப்பாங்கப்பா, இப்படிதான் நான் ஜெபிப்பேன்பான்னு சொல்லி அருமையான அண்ணன் பால் தினகரன் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. மோகன் சேனனை சந்திக்கும் போது அவங்க இதுதான் சொன்னாங்க, இப்படிதான் கர்த்தர் அபிஷேகத்தை பெருக பண்ணுவார். சத்துருக்கள் வந்தாதானே நம்ம நிறைய ஜெபிப்போம், நமக்கு விரோதமா சத்துருக்கள் எழும்புனாதானே நம்ம இன்னும் ஆண்டவரை தேடுவோம்.
இது ஆண்டவர் நம்மளை அவர்கிட்ட நெருங்க வைக்கிறதுக்கு வழிப்பா. நீ இன்னும் அவர்கிட்ட நெருங்கி வருவதற்கும் அதிகமா ஜெபிப்பதற்கும் சத்துருக்கள் தான்ப்பா கர்த்தர் அவர் அனுமதிக்கிற ஒரு டூல். நம்மளை எல்லாரும் புகழ் பாடி கொண்டிருக்கும் போது நாம் ஜெபிப்பதை விட நம்முடைய சத்துருக்கள் அவங்களுக்கு தான் கேக் வாங்கிட்டு போய் கொடுக்கணும். ஏன்பா நீ எனக்கு விரோதமா வந்ததுனாலதான்ப்பா நான் கண்ணீரோட ஜெபிச்சேன். இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது நம்மையும் அறியாம கண்ணீர் வருகிறது. மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஒரு பாரம் வருகிறது. காரணம் என்ன? சத்துருக்கள் பெருகும் போது கர்த்தர் கைவிட்டார்னு யோசிக்காதீங்க. இதை நான் புரிந்து கொள்வதற்கு எனக்கு வருஷங்கள் ஆனது. ஆரம்பத்துல யாராவது ஒருத்தவங்க வீடியோ போட்டாங்கன்னா உடனே நானும் திருப்பியும் மறுப்பு வீடியோ போடுவேன். ஆனா என்னைக்கு இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்டனோ, எனக்கு விரோதமா இவங்க பெருகிறாங்கன்னு சொன்னா நான் ரிப்ளை பண்ணணும்ன்றதுக்காக இல்ல, நான் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். ஆண்டவரே, இதற்கு பதிலாக நீர் என்னோட கூட இருக்கிறீர் என்பது எப்படி தெரியும்? நீர் இப்போ அபிஷேகம் பண்ணுங்க, என் மேல ரெட்டிப்பான அந்த வரம் வரட்டும், அபிஷேகம் வரட்டும், அதிகமான அற்புதங்களை இன்னைக்கு நீங்க செய்ய போறீங்க. ஆதி அப்போஸ்தலர் காலத்துல அவங்க எல்லாம் சத்துருக்கள் இல்லாமலா ஊழியம் செஞ்சாங்க. நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான காரியத்தை சொல்றேன். பிரச்சனையே வராம எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைன்னு நினைச்சீங்கன்னா எஸ். கர்த்தர் தீமை உங்களை அணுகாமல் காப்பதும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஜெபிச்சார்ல, என்னது? நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதுக்கு என்னை விலக்கி காத்தரலோன்னு சொல்லி யாபேஸ் ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். தீங்கு வராதபடி காப்பது ஒரு ஸ்டேஜ். எனக்கு தீங்கே வர வேண்டாம். ஆனா இதுவும் ஒரு ஆசீர்வாதம். இன்னொரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் சத்துருக்களை விலக்கின்னு போடல, என் சத்துருக்களுக்கு முன்பாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க எல்லாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க இருப்பாங்க, சத்துருக்கள்லாம் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன் கர்த்தர் அவங்கள ஒன்னும் பண்ணல? இப்ப ஒன்னும் செய்ய மாட்டார். இப்ப அவர் இல்ல. ஏன்னா அவருக்கு வயல் நிலத்தை கெடுக்கும்படி களைய உடனே பிரிக்க மாட்டார். களைய விட்டு வைப்பார். அறுவடையில தான் தெரியும். இப்ப அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அவங்களுடைய காலம் முடிந்த பிறகு நியாய தீர்ப்பு நாள்ல தான் கர்த்தர் கேட்பார். என் பிள்ளைக்கு விரோதமா உன் கையை உயர்த்துவதற்கு உனக்கு என்ன அதிகாரம் இருந்துச்சுன்னு நியாய தீர்ப்புல கர்த்தர் விசாரிப்பார். இந்த பூமியில எல்லாம் நல்லா இருக்க மாதிரி தான் தெரியும். ஊழியக்காரங்களை நிந்திச்சவங்க உயிரோடு இருக்கிறாங்க. ஊழியக்காரன் செத்து போயிட்டானே, அந்த ஊழியக்காரன் பிசாசோட போராடி எத்தனையோ வியாதிகள் போராட்டங்கள் மத்தியில கர்த்தருக்காக நல்ல போர்ச்சவனாக தீங்கு அனுபவித்தான். ஆனா நீ போர்ச்சவனா மற்றவங்களை காயப்படுத்தின, குத்துன, இன்னைக்கு தெரியாது. நியாய தீர்ப்புல கர்த்தர் விசாரிப்பார். அப்ப இன்னைக்கு நம்ம கேட்க வேண்டியதுல என்னன்னா, anoint me amidst the antagonistic people. Anoint me, Lord. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகுவை தூக்கி அக்னியில போட போகும்போது அவங்க 3 பேரும், ஆண்டவரே இந்த பொல்லாத இந்த நேபுகாத் நேச்சார கொன்னு போடுங்க ஆண்டவரே, அவரை சாகடிங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர்கள் சொல்லவில்லை. அவங்க மாறாக சொன்னாங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த அக்கினி சூள மேல இப்போ மழை வருவதாக கேட்கல, ஐஸ் கட்டி விழுவதாக சொல்லல, பிரச்சனைய மாத்துங்க, ராஜாவை அழிங்கன்னு சொல்லி ஜெபிக்கல. நம்ம இன்னைக்கு எல்லாரும் என்ன ஜெபிக்கிறோம்? இந்த தேசத்துல கர்த்தருக்கு விரோதமா இருக்கிற தடைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. அவங்க அது மாதிரி கர்த்தர் செய்ய மாட்டாருங்க. எல்லாத்தையும் அழிச்சிட்டு உங்களை மட்டும் உயிரோட வச்சுட்டு மற்றவங்களெல்லாம் அப்படி செய்ய மாட்டார். மாறாக அவங்க இருக்கும் போதே உங்களுக்காக கர்த்தர் எழும்புவார்.
உங்களை ஆசீர்வதிப்பார். அக்கினி சூளையிலே உங்க விழுகிறாங்க. 4வது ஆளாய் அங்கே இயேசு கடந்து வந்தார். The Lord Jesus appeared in the midst of the flames. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு தேவ மனுஷனா, ஒரு வல்லமையுள்ள தேவனா, அக்கினியில யாருங்க வந்து நிக்க முடியும்? அக்கினி மயமானவர் தான் வர முடியும். தானியேல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். கட்டி தூக்கி போட்டாங்க. உள்ள கட்டவிழ்க்கப்பட்ட நிலையில இந்த 3 பேரும் அந்த 4வது நபரோட நிக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. தேவப்பிள்ளையே, இன்றைக்கு உங்களை தூக்கி போட்டவங்களே கர்த்தரை ஆராதிக்க போகிறார்கள். யார் உங்களை உள்ள தூக்கி போட்டாங்களோ அவங்களே சொல்லுவாங்க, உன்னோடு இருக்கிறது தேவனாகிய கர்த்தர். உங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு இந்த இந்தியாவில் சொல்ல போறாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஆனா அதுக்கு முன்னாடி அக்கினி சூழ இருக்கும், கட்டப்படுவோம், இதெல்லாம் வரும். உங்களையும் இன்னைக்கு சத்ரு அதே மாதிரி அவன் பிடித்து வைத்திருக்கிறானா? உங்களுக்கு விரோதமாய் பிரச்சனைகள் பெருகி இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சுகத்தை தரப்போறார். என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, யாருக்கெல்லாம் அந்த நிலை இருக்குதோ அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் சுகத்தை தர வேண்டும். நான் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தகப்பனே, எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம். Thank you, Holy Spirit. உங்கள் காணிக்கைகளை எளிதாக செலுத்த www.ruhaministries.org என்கிற எமது இணையதளத்தில் கிவ் என்கிற பக்கத்துக்கு சென்று, நீங்கள் இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றால் எமது வங்கி எண்ணிற்கு ரேசர் பே மூலமாக டொனேட் நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் பெயர், முகவரி, காணிக்கை தொகை போன்ற விவரங்களை தெளிவாக பூர்த்தி செய்து எங்களுக்கு அனுப்பலாம். உங்கள் காணிக்கைகளை கூகுள் பே, போன்பே மற்றும் பேடிஎம் மூலமாக செலுத்த திரையில் காணும் QR கோடை ஸ்கேன் செய்து நீங்கள் எதற்காக செலுத்துகிறீர்கள் என்கிற விவரத்தையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். எமது கூகுள் பே, போன்பே தொலைபேசி எண் 9444150777 மற்றும் எமது பேடிஎம் தொலைபேசி எண் 9884331777 என்கிற தொலைபேசி எண்கள் மூலமாகவும் அனுப்பலாம். நீங்கள் வெளிநாட்டில் வசிப்பவர்களானால் பேபால் வசதியை பயன்படுத்தி உங்கள் கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு மூலமாக பே நவ் பட்டனை கிளிக் செய்து உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். கிரெடிட் அல்லது டெபிட் கார்டு இல்லாதவர்கள் கீழ்காணும் அக்கவுண்ட் எண்ணிற்கு உங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். எமது அக்கவுண்ட் விவரங்கள்: அக்கவுண்ட் நேம் E. ஆல்வின் தாமஸ், அக்கவுண்ட் நம்பர் 602301500930, பேங்க் நேம் ICICI பேங்க், பிரான்ச் நேம் வெஸ்ட் மாம்பலம், IFSC கோட் ICIC 0006023, ஸ்விஃப்ட் கோட் ICICI NBB XXX. அனுதினமும் தேவனுடைய வார்த்தையை சுமந்து திக்கற்றோரை ஆதரித்து ஆராதனை, ஜெபம் மற்றும் பல பரிமாணங்களில் இடைவிடாமல் ஊழியம் செய்கிற இந்த ஊழியத்தை உங்கள் கரங்களால் தாங்குங்கள். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரூஹா டிவி.